வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி காலம் தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செப்டம்பர் மாதத்தில் இருந்தே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால, அவரே விரைய சார்ந்த அதிபதியாகவும் அமைஞ்சிருக்கிறதால உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றது நன்மையும் தீமையும் கலந்த பலனாக தான் இருக்கும். ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டாவே எந்த பாதிப்புமே இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சசமக யோகம் கைக்குடி வந்திருக்கக்கூடிய இந்த நேரங்கிறது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். தடைப்பட்டு இருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பாக கிடைக்கும். மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஒத்துழைப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கிறதில்ல. அப்பப்போ குழப்பங்கிறது அதிகரிக்கும். குழப்பத்தோட செய்யக்கூடிய காரியம் எல்லாமே சரியாக முடியாதுங்கிறத உணர்ந்துட்டாவே போதும். தொடர்ந்து உங்களுக்கு இது வரைக்குமே குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, தொழில் செய்கிற இடத்துல கூட ஒரு கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை, இதனால் நஷ்டம்னு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகளை நீங்கள் அவதிப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இது வரைக்குமே ஒரு மதிப்பு மரியாதையில் சிறந்திருந்த உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பலியெல்லாம் ஏற்பட்டிருக்கும். மதிப்பு மரியாதைக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பண நெருக்கடி எல்லாமே இனி படிப்படியாக நீங்க போகுது. பணம் கொடுக்கல் வாங்கல இனிமே தொடர்ந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இனி தொடர்ந்து கிடைக்கும். பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். யாருக்கும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் கடன் கொடுக்கறதையோ கடன் பெறதையோ நீங்கள் தவிர்த்துட்டாவே போதும். எதிர்பார்க்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் காலதாமதங்கிறது ஏற்படத்தான் செய்யும், இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய வருமானம் எல்லாமே ஒரு விஷயத்தில் செலவாகிட்டு இருக்குன்னு ஒரு கவலைப்பட்டிருப்பீங்க. இனி நீங்கள் நிம்மதி பெருமிச்சு வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தோட இனி உங்களுக்கு மாற்றமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சமுதாயத்தில் ஒரு மதிக்கப்பட்ட நிலையில் இருந்தவங்க கூட இந்த ஜென்மசனி காலங்கிறது ஒரு தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாக இருப்பீங்க. மனசில் கூட ஒரு இனம் புரியாத கவலை, துயரன்னு எல்லாம் புரிஞ்சுக்கலனாலும் சகோதரர் கூட இப்போ உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. பகையை வளர்த்து இருந்திருப்பாங்க, பகையாளி மாதிரி இருந்திருப்பாங்க. இனி உங்களுக்கு விலகி போன உறவு எல்லாமே தேடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா வேலையும் நீங்கள் எளிதாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் வேலைப்பளுங்கிறது அதிகமாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இயல்பாகவே கும்பராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளின்னு சொல்லலாம். சதா சர்வ காலமும் உழைப்புக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலங்கிறது கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறது. அதே மாதிரி வேலைக்கு தேட முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலத்தில் முதல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்கள். சரியாக ஒரு நிலையாக ஒரு வேலையில் இருந்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த ஒரு வேலை முயற்சியாக இருந்தாலும் இந்த காலத்தில் செய்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை இந்த காலத்தில் கொஞ்சம் பத்திரமா தான் வச்சுக்கணும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே அந்யோன்ய சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலமாக கொஞ்சம் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் புரிந்துணர்வு இருந்துட்டாவே குடும்பத்தில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் பக்குவமாக நடக்க பாருங்கள். கூட வேலை செய்கிற பணியாட்கள் சில நேரங்களில் வாக்குவாதத்தில் ஈடுபடத்தான் செய்வாங்க. இது கொஞ்சம் பிரிவினையும் மனக்கசப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் முன்னாடியும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சரியாக வேலை அமைஞ்சாலும் சரி அமையல்னாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ நீங்கள் உணர்ந்துட்டா போதும். உங்கள் எண்ணங்களில் மாற்றம் கொஞ்சம் ஏற்படுத்த பாருங்கள். அதாவது இந்த மந்த நிலைமை மாற்றிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். யார் எது சொன்னாலுமே சரி நீங்கள் அதை மனசில் போட்டுக்க வேணாம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி நல்ல ஒரு நட்பை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வர பாருங்கள். தேவையில்லாத நட்புகள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கைவிடுறது நல்லது. இந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் விஷயங்கள் பார்க்குற வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உறவினர் வகையிலுமே நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நண்பராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி அவங்களாம் யாருங்கிறத இப்போ உங்களுக்கு புரியக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது. இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த காரிய தடை, நீங்கள் ஒரு விஷயம் செயல்படும் நினச்சா கூட அதில் ஒரு தடை தாமதம் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும். பல சோதனைகளை ஏற்பட்டு தான் வாழ்க்கையில் நகர வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்திருப்பீங்க. இயல்பாக நீங்கள் ஒரு நீதிமானம் இருக்கிறதால சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொடர்ந்து நீங்கள் ராகு கேதுக்கு பரிகார பூஜை முடிஞ்சால் செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறதும், காகத்திற்கு நீங்கள் எள்கலந்த சாதம் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாமே போக்கும். வியாழக்கிழமையானா தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு உருத்தான கோவில் கும்பகேஸ்வரர் ஆலயம் தான். இந்த கும்பகேஸ்வரர் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வழிபாடு செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடியவங்க, அதாவது குலதெய்வ அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்படுது, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டா
உடனடியாக குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மனசில் ஏற்படக்கூடிய ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, பயம் இது எல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா மனசை ஆலய வழிபாட்டு பக்கம் திருப்புங்க. குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. இதனால வாழ்க்கையில் ஒரு நல்ல அபிப்பிராயங்கிறது ஏற்படும். அதே மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்றதும் இந்த காலத்தில் நல்லது. சனியோட பார்வை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பதிகிறதால கல்யாண முயற்சியில் ஏற்பட்ட இந்த தடை எல்லாமே இந்த காலத்தில் நீங்கன்னு சொல்லலாம். பக்குவமாக பேசிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது இந்த காலத்தில் அற்புதம். வாழ்க்கை துணை வழியாக கூட உங்களுக்கு சிறப்பான பலன் இந்த காலத்தில் கிடைக்கும். அதாவது வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. இதனால ஒவ்வொரு வருமானம் கிடைக்கும். பிள்ளைகளோட தேவையை நிறைவேற்றுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இனி உங்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க கூட இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இனி இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கைக்கூடி வரும். குழந்தைகளோட திருமணமாக இருக்கட்டும், பெற்றோருடைய சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இந்த நேரத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட இனி தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம். தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் தொடர்ந்து கிடைக்கிறது. இளைய சகோதரனோட இனி நீங்கள் இணைஞ்சி ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். பெற்றோர் வழியில் இருந்துட்டு வந்த மன வருத்தம் கூட இனி நல்ல முறையில் மாற்றமாக கிடைக்கும். சொத்துக்களால் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட சலுகை எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வீடு வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் கனவு எல்லாமே இனி அடுத்து வர நாட்களில் இருந்தே உங்கள் கனவு நனவாக போகுதுன்னு சொல்லலாம். விரும்பி விலகி போன உறவினர்கள் எல்லாமே இனி விரும்பி வந்து சேருவாங்க. அது மட்டும் இல்லை, இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆனந்தான். கொள்கை பிடிப்போடு செயல்படாமல் இருந்தவங்களுக்கு இனி நீங்கள் எதுவுமே ஒரு திறமையை செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே இனி அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்துக்குமே ஏற்றமும் இறக்கமும் கலந்த கலவையாக தான் இருக்கும். ஒரு வருமானம் வருதுன்னா இன்னொரு செலவு பின்னாடி வர மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த செலவு சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஆதாயம், ஒரு பணப்பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவு மட்டும் அப்பப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே இந்த காலத்தில் நீங்கள் குணமருந்து செயல்றது தான் ரொம்ப நல்லது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை செய்கிறவங்க தொல்லை கொடுக்க தான் செய்வாங்க. கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றமான பாதைங்கிறது சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத விமர்சனத்துக்கு ஆளாகிறது ஒரு சில நேரம் ஏற்பட தான் செய்யும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்துலையுமே நீங்கள் 3ஆம் நபர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை ஆனால் சனி பகவானுக்கு உரிய வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றது நல்லது. மொத்தத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாவே இந்த மாதத்திலிருந்தே சிறப்பான பலன் தான். பொருளாதாரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. வீட்டில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நல்லபடியாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு. திருமண முயற்சிகளை ஒரு சில நேரம் தாமதம் ஏற்பட்டாலும் இந்த சனிப்பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்பட்டிருந்த தடைகள் இல்லாமல் விலகும். திருமண வாய்ப்பு, நல்ல வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய யோகம். சுப நிகழ்ச்சிகள் கூட உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி இது வரைக்குமே சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் கூட இனி கருத்து வேறுபாடை மறந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேலுமே கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு முடிவுமே நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல நன்மைங்கிறது ஏற்படும். வேலை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலையும் தொடரும். எவ்வளவுதான் கடினமாக உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு சிலர் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு பக்கம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கல, இன்னொரு பக்கம் வீணான பழி ஏற்படுதுன்னு உங்கள் சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கும். இனி தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் கடினமான உழைப்பு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த காலத்தில் நீங்கள் சனி பகவான மாதிரியே நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குடும்ப வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக எல்லாமே உங்களுக்கு இந்த காலம் சாதகம் தான். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லாமல் தான் இருப்பாங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம். பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கூட மனசில் வீணான கவலை, கொஞ்சம் அலைச்சல்ங்கிறது ஏற்படலாம். எதையுமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நன்மை நடைபெறும்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் வாக்கு உண்மையால் சிறப்பான பலனை பெற போகிறீங்க. பழைய பாக்கி மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு வசூலாகக்கூடிய நேரம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கொஞ்சம் கடின உழைப்பு, கொஞ்சம் நிதானமான பேச்சு. அதே மாதிரி வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்பட போகுது. வாழ்க்கையை பற்றின பயங்கிறது நீங்கும். தெளிவான சிந்தனை பிறக்கிறதால செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுபிச்சமாக மாறும்னு சொல்லலாம். செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான லாபம் இனி அடுத்தடுத்து ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்போ சின்ன சின்ன
கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு மறையும். அதே மாதிரி மறைமுகமாக ஏற்படக்கூடிய எதிர்ப்பு இல்லாமல் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த காலத்திலிருந்து பிறக்க போகுது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்த இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.